வழக்கம் போல் சாணி வர கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா நைட்டு போட்ட குச்சி எல்லாமே அப்படியே இருக்குது. நைட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டோம். காலைல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. சோக்கையை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கு தான் ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போச்சு. உடனே ஃபோன் எடுத்து இன்னொரு 10 நிமிஷத்தில் எனக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களும் நீங்கள் கண்ணை மூடி தரங்க, உங்களுக்கு 10 நிமிஷத்தில் எப்படி அமுச்சு விட்றோம் பாருங்கன்னாங்க. திரும்பி பார்த்தா மிஷின் இருக்குது. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறது, நம்பி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம சூப்பர் நேப்பியரும் மல்பெரியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மல்பெரி எடுத்துப்போம். மல்பெரி வந்து கொஞ்சம் இலசாக தான் இருக்குது, ரொம்ப முத்துனதெல்லாம் இல்லை. கட்டிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் உள்ளே போகுதுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பர் நேப்பியர் ஒரு 12-13 அடி இருக்கும். இது வந்து கட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் போடல, லாங்கில் போட்டிருக்கோம். அதுக்கே நமக்கு கட்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுசாகவே போட்டு இப்போ கொஞ்சம் கட்டிங்லாம் பண்ணி போகிறவே அதுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுது. அதுக்கும் சாப்பிட ஈஸியாக இருக்குது.